श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। चातुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति। दशवर्षसहस्राणि दशवर्षशतानि च रामो राज्यमुपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति। चातुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति। दशवर्षसहस्राणि दशवर्षशतानि च रामो राज्यमुपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति। चातुर्वर्ण्यं च लोके अस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति। दशवर्षसहस्राणि दशवर्षशतानि च रामः राज्यम् उपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति அப்படின்னு பதச்சேதம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ராமன் அஸ்வமேதங்கள் நூற்றுக்கணக்கான அஸ்வமேதங்கள் யாகங்கள்லாம் செய்து அது எப்படிப்பட்ட அஸ்வமேத யாகங்கள் அதெல்லாம் பகு சுவர்ண கை நிறைய ஸ்வர்ணங்கள்லாம் அதுல தானம் பண்ணி பசுக்களை தானம் பண்ணி அதுவும் தானம் பண்றதுன்னா ஏதோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லாம மனசு பூர்வகமாக விதி பூர்வகமாக யாருக்கு எப்படி தானம் கொடுக்கணுமோ அப்படி தானத்தை கொடுத்து கணக்கற்றதான செல்வத்தையும் தானம் பண்ணி பிராமணர்களுக்கு தானம் பண்ணி இப்படிதான் பண்ண போவார். இதுதான் பவிஷ்யதி ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி, ராஜவம்சங்களையும் ஸ்தாபிக்க போகிறார் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, ராஜவம்சங்களை ஸ்தாபிக்கிறது மாத்திரம் இல்ல, யதா ராஜா ததா பிரஜாக, ராஜா தர்மத்தோடு இருந்தான்னா பிரஜைகளும் எல்லாரும் தர்மத்தோடே இருப்பான். அதனால ராமன் தர்மானுஷ்டானங்கள்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறபடி இருப்பார். அதனால ராமராஜ்யத்தில் இருக்கிற 4 வர்ணத்தவர்களும் அவா தர்மங்களை அனுசரிச்சுட்டு இருப்பா. அவா தர்மத்தை அனுசரிக்கும்படி இவர் செய்வார் அப்படின்னு சொல்றார். ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி, நியோக்ஷதி நியோகம் செய்வார். அந்தந்த தர்மத்தில் இருக்கும்படி அவர்களை நியோகம் அந்தந்த கட்டளை இடுவார். அந்த மாதிரி இருப்பார்னு சொன்னார். அப்படி எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னா தசவருஷ சஹஸ்ராணி, சஹஸ்ராணி 10 1000 டிகேட், அதாவது 10,000 வருஷம். அப்புறம் தசவருஷ சதானிச்ச, தசவருஷங்கள் 100, அதாவது 200,000 வருஷம், அதாவது 11,000 வருஷம் இந்த ராஜ்யத்துல இருந்துட்டு இந்த ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் பண்ணி அதுக்கப்புறமா அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்துள்ளார் அப்படின்னு யாருக்கு சொல்றா? ஹலோ, யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்க பாப்போம். நாரதர் வால்மீகி கிட்ட சொல்றார். வெரி குட். நாரதர் வால்மீகி கிட்ட சொல்றார். அது கதை, பழைய கதை ஞாபகம் இருக்கான்னு தான் கேட்டேன். ஏன்னா நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு தான் போனோம். இப்போ முதல்ல ஒரு 20 வருஷம் சொல்லலையே, இதுக்கப்புறம் அங்கதான் சொல்லணும். அதுக்கோசரம் கேட்டேன். இப்போ பதத்து மேல அர்த்தம் பார்ப்போம். சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் स्वे स्वे धर्मे नियोक्ष्यति अस्मिन् लोके
அஸ்மின்னு இந்த லோகத்தில் இந்த சம்சாரத்தில் சாதுர்வர்ணியம் சதுரः வர்ணாः சதுர்வர்ணாः அந்த சதுர்வர்ண பதத்துக்கு மேல ஸ்தியஞ் அப்படின்னு ஒரு பிரத்யம் அது அதே அர்த்தத்தையே கொடுக்க. அதனால சதுர்வர்ண ஏவ சாதுர்வர்ணியம் அப்படின்னு சொல்லணும். சதுர்வர்ணமேவ சாதுர்வர்ணியம் சதுரः வர்ணானு 4 வர்ணங்கள். அது என்ன 4 வர்ணங்கள்? இந்த இடத்துல வர்ணபதத்துக்கு கலர்னு அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல வர்ணபதத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். வர்ணம்னா அக்ஷரங்களுக்கும் வர்ணம் தான் பேரு. ஆனா அந்த பதத்துல அந்த அர்த்தம் சொல்ல இங்க சொல்றது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரா இந்த 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தை சேர்ந்தவர்களையும் அவாவா காரியத்தை பண்ணும்படி ஸ்வே தர்மே அவரவர்களுடைய தர்மத்தில் நியோக்ஷதி ஈடுபடுத்துவார், நியோகம் செய்வார், இருக்கும்படி கட்டளையிடுவார். நியோக்ஷதி நீ பூர்வகமாய யுஜுதாத்து யோக்ஷதி அப்படின்னு நீ பூர்வகமாய யுஜுதாத்து அதுல கர்த்தரி லிட்டு பிரத்யேக நியோக்ஷதி பிரவஜனம் நியோக்ஷதி யுஜின் யோகே சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். நீ சப்தம் இருந்தானா கட்டளை நியோகா கட்டளையிடுறது. அதாவது அந்த மாதிரி இருன்னு அவர் சொல்லி அந்த மாதிரி இருக்கும்படி செய்விப்பார். ராமன் எப்படி இருக்கும்படி செய்விப்பார் அப்படின்னா அவரே தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி அவர் தர்மத்தை ஆச்சரணம் பண்றதை பார்த்து ஜனங்கள் இல்லாம அது போலயே இருப்பான். அதான் நான் முதல்ல சொன்னேன், யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்றது இதுதான். ராஜா நல்லவனா இருந்தா பிரஜைகளும் நல்லவனா இருப்பா. இது ராஜான்னா ராஜாக்கு மாத்திரம் இல்ல, அந்தந்த இடத்துல யாரு லீடர். ஆமா, ஸ்கூல்ல டீச்சர் நன்னா இருந்தான்னா ஒழுங்கா இருந்தான்னா பசங்க டீச்சரை பார்த்து நன்னா படிப்பா. டீச்சர் எப்படி ஆரம்பிச்சுட்டான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பசங்களும் நல்ல கேரக்டரோடு இருப்பா. ஆத்துல அம்மா அப்பா நல்லபடியா இருந்தான்னா பசங்களும் நன்னா இருப்பா. அப்ப நாம நல்லா இல்லைன்னா அதுக்கு அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் நன்னா இருந்தா நம்ம நன்னா இருப்போம்னு தான் அர்த்தம். இப்ப நாம கஷ்டம், நாம ஏதாவது தப்பு பண்ணோம்னா உன் பிள்ளை தானே நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இதுக்கு சொல்ல வரணும்னா பசங்கள்லாம் எல்லாருமே குழந்தைகளாகட்டும் ஜனங்களே சாதாரணமா என்னன்னா 4 பேர் நல்லது பண்ணான்னா அவளை பார்த்து நாங்களும் நல்லது பண்ணுவா. 4 பேர் கெட்டது பண்ணாலும் அவளை பார்த்து தாங்களும் கெட்டது பண்ணுவா. அதனால என்னைக்குமே நல்லவாளோட சேர்ந்து இருந்தோம்னா நாம அவ பண்ற நல்லதெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது பண்ணணும்னு தோணும், புத்தி வரும். ராமனுடைய ராஜ்யத்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே எப்ப பார்த்தாலும் ராமனை குறிச்சியே சிந்தை. ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதிதம் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு இதுல வரும். பட்டாபிஷேக சர்க்கத்துல எல்லாரும் ராமன் 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 ராமனை பத்தியே பேசலாம். லோகமே என்னன்னா எங்க பார்த்தாலும் சரி ராமனை பத்தி தான் கேட்கறது. அப்படி எல்லாரும் ராமனை பத்தி பேசி ராமனை அனுசரித்து ஜனங்களுக்கு தான் இருக்கும் இல்லையோ. தனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணான்னா அது நாங்களும் பண்ணணும்ல ஜனங்களுக்கு தோன்றது இல்லையோ. அந்த மாதிரிலாம் பண்றவாள்லாம் இருக்கால. கிரிக்கெட் கையில பேட்டை பிடிச்சா எல்லாரும் நான் இப்ப விராட் கோலி இல்லைன்னா தான் இவன் அபிஷேக் எப்படியா நினைச்சுக்கிறாரோ இல்லையோ. அந்த மாதிரி ராமனை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் நன்னா அவாவா தர்மத்தை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அவ பண்ற தர்மத்தை பண்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ராமன். அதனாலதான் ராமன் நியோக்ஷதி அவளை தர்மத்தில் நியோகம் பண்றாரு, தர்மத்தில் ஈடுபடும்படி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அஸ்மின் லோகே சாதுர்வர்ணியம் ச அஸ்மின் லோகே இந்த லோகத்தில் சாதுர்வர்ணியம் ச சதுர்வர்ணயேவ சாதுர்வர்ணியம் சுவார்த்தே ஷன்ய பிரத்யம் இந்த 4 வர்ணங்களையும் பிராமண கத்திரிய வைத்த சூத்திரர்களையும்
ஸ்வே ஸ்வே தர்மே அவரவர்களுடைய தர்மத்தில் நியோக்ஷதி பிரவர்த்தயிஷ்யதி, அதாவது அவர்களுடைய தர்மத்தில் ஈடுபடும்படி செய்வார் அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த செட்டப். அவளுக்கு ஒரு தர்மம் 4 வருணத்துக்கும் இதெல்லாம் பகவத்கீதையெல்லாம் நிறைய சொல்லிருக்கார். பின்னாடி நீங்களா பெரியவாளாகி படிக்க வச்சு அதெல்லாம் தெரியும். இப்போ கூடுதல் இப்போ வேகமா இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுன்னு போறேன். ஒவ்வொரு வருணத்துக்கும் சில தர்மங்கள் இருக்கு. முக்கியமா என்னன்னா பிராமணாளா இருக்கவாளுக்கு படிக்கணும், பாடம் சொல்லணும். பிராமணாளா இருக்கலாம், அதை நம்ம அவசியம் தெரிஞ்சு வேண்டியது. யாகம் பண்ணணும், பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தானம் வாங்கலாம், தானம் கொடுக்கலாம். இது 6 கர்மா பிராமணால் சொல்லிருக்கு. ஆழ்வார்லாம் கூட அறுதொழில் அந்தனர்லாம் சொல்லுவார். 6 கர்மா பிராமணால் சொல்லிருக்கு. நம்ம இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியறதுக்கோசம் சொல்றோம், நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சதுக்கோசம் சொல்றேன். அது மாதிரி ராஜாவா இருந்தா ராஜ்யத்தை பரிபாலனம், வைஷாலா இருந்தா அவளுக்கு தான் இந்த கிருஷி பிசினஸ் அதெல்லாம் அவளுக்கு சொல்லிருக்கு. அப்புறம் இவா எல்லாருக்கும் வேண்டிய காரியங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு இதரா வரணும் அப்படின்னு. அதுல எல்லாரையும் அவாவா காரியத்தை ஈடுபடுத்துறார். அப்படின்னா என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கா. அதனால நான் ஏன் இதை பண்ணக்கூடாது, நீ ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு கேள்வியெல்லாம் வரல அந்த காலத்துல. ராமோ ராஜ்யம். அப்புறம் தசவருஷ சகஸ்ராணி, ராமஹா தசவருஷ சகஸ்ராணி, தசவருஷங்களுடைய சகஸ்ரங்கள், தசவருஷ சகஸ்ராணி. दशवर्षाणां सहस्राणि, दशवर्ष सहस्राणि, वर्षाणां दशवर्ष, दशवर्षाणां सहस्राणि, दशवर्ष सहस्राणि. அதுபோல दशवर्षाणां शतानि, दशवर्ष शतानि. दशवर्षம்னா ஒரு 10 வருஷம், ஒரு டிகே. ஒவ்வொரு 10 வருஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு 10 வருஷத்தையும் நாம நம்மளையே உயர்த்திக்கணும். முதல் 10 வருஷத்துல இருந்த மாதிரி விளையாட்டு பிள்ளையா இருக்கக்கூடாது. 5ஆம் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த 10 வருஷத்துல நன்மையா படிக்கணும் இல்லையா? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மகிட்ட விளையாட்டு 5 வயசு வரைக்கும், அதாவது 10 வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் சாதாரணமா இருந்திருப்பான். அடுத்த 10 வருஷத்துல இன்னும் நன்னா படிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் 15 வயசு ஆச்சுன்னா அப்புறம் அடுத்த 10 வருஷம் காலேஜ் மேல என்ன நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கப்படக்கூடிய எந்த ரூட்ல போறோம்னு தீர்மானிக்கிற ஏஜ் அது. 15ல இருந்து 10ல இருந்து 20ல இருந்து 32 வருஷம் அந்த காலகட்டங்கள். அது மாதிரி ஒவ்வொரு டிக்கெட் நம்ம இப்ப லாஸ்ட் ஒவ்வொரு 10 வருஷம் பார்த்தாலே தெரியும். நம்ம ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி 10 வருஷங்களா அதோட 1000 வருஷங்கள், அதாவது 10000 வருஷம், 10000 வருஷம். அப்புறம் தசவருஷ சதானி 11000 வருஷம். தசவருஷ சகஸ்ராணி, தசவருஷ சதானி 11000 வருஷங்கள். ராஜ்யம் உபாசித்வா, ராஜ்யத்தை உபாசித்வா. உபாசித்வானா என்னன்னா உபாசனம் பண்ணி. ராஜ்யத்தை உபாசனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? உபாசனம் பண்றவா என்ன பண்ணுவா? அதையே நினைச்சுட்டு இருப்பா. அதான் உபாசனம், அதான் தியானம். உபாசனம் பண்றன்னா பகவானை உபாசனம் பண்றா. இவா ஹயக்ரீவ உபாசனம் பண்ற அப்படின்னா பகவான் ஹயக்ரீவனையே தவிர மனசுல தியானம் பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி ராமன் எப்படி ராஜ்யம் பண்ணார்னா ராஜ்யத்தையே தியானம் பண்ணார். நம்ம இன்னும் ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எது பண்ணா ஜனங்களுக்கு இஷ்டப்படும், எது பண்ணா ஜனங்களுக்கு நன்மை பயக்கும், இப்படியே அதையே இருந்தாராம். அதனாலதான் உபாசனம் சொல்ற. அதாவது சரியான சொன்னா உபாசனம் பண்ணார்னா என்ன பண்ணா ஜனங்களுக்கு சேவை செய்தார். ஜனங்களுக்கு சேவை செய்யறதையே தன் முக்கிய குறிக்கோளா வச்சுட்டு 11000 வருஷம் அப்படி பண்றேன். உபாசித்வா. அதனாலதான் வியாக்கியானம் பண்றத சம்சேவியன் வியாக்கியானம் பண்றான். நன்னா அவர்களுக்கு ஜனங்களுக்கு சேவையை நன்றாக செய்து அதை உபாசனம் பண்றதுன்னா அதையே நினைச்சுட்டு அது புறமாவே எல்லா காரியங்களும் பண்றது. நமக்கு படிக்கிறதும் அப்படி இப்படிதான்.
வேதாத்தியனம் பண்றதுன்ற ஒரு உபாசனா. எப்ப பார்த்தாலும் அந்த வேதாத்தியனமே சொல்லி நினைச்சுட்டு இருக்கிறது. எதுவா இருந்தாலும் அப்படிதான். படிக்கிற காலத்துல அதை படித்தமே அந்த படிப்பே உபாசனை. அதையே நினைச்சுட்டு அப்பதான் முன்னேற முடியும். அப்படி ராமன் இந்த ராஜ்யத்தையே உபாசனம் பண்ணி அதையே எப்போதும் அதனுடைய நன்மையே, அதாவது ஜனங்களுடைய நன்மையே எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு இப்படி 11,000 வருஷம் ஆட்சி செய்த பிறகு பிரம்மலோகம் பிரயாசியதி. பிரம்மலோகம்னா இந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு பரபிரம்மன் அர்த்தம். இந்த பரபிரம்மத்தினுடைய லோகம்னா பரபிரம்மம் எங்க இருக்கு? ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் இல்லையா? அதான பரபிரம்மத்தினுடைய லோகம். பிரம்மலோகம் பிரயாசியதி. ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கு பரமமான ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கு பிரயாசியதி பிரகரேன யாசியதி, சந்தோஷமா திரும்பி எழுந்துள்ளுவா. 11,000 வருஷம் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறமா பிரம்மலோகம் திரும்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்துள்ளுவார் அப்படின்னு நாரதர் சொல்றார். ராமன் தசவருஷ சகசிராணி வருஷானாம் தசவருஷம் தசவருஷானாம் சகசிராணி தசவருஷ சகசிராணி 10,000 வருஷங்களும் தசவருஷ சதானிச்ச வருஷானாம் தசவருஷம் தசவருஷானாம் சதம் தசவருஷ சதம் தசவருஷ சதானி, அதாவது ஒரு 1000 வருஷம் ஆக 11,000 வருஷம். ராஜ்யம் உபாசித்வா, ராஜ்யத்திற்கு சேவை செய்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி அப்புறம் பிரம்மலோகம் பிரயாசியதி, பிரம்மலோகத்திற்கு எழுந்தருள்வார். இன்னொரு தரம் அன்பே சொல்ற 3 லைன் இதுக்கும் முன்னாடி இந்த ராகவகான்னு அதுக்கு முன் இருக்கிற 96ல கடைசியில் இருக்கிற ராகவ பூர்வார்த்தத்தை கடைசியில் இருக்கிற ராகவான்னு சேர்த்துண்டு ராகவகா அஸ்மின்னே லோகே, இந்த லோகத்தில் சாதுர்வர்ணியம் 4 வர்ணத்தவரையும் ஸ்வே ஸ்வே தர்மே அவரவர்களுடைய தர்மத்தில் நியோக்ஷதி ஈடுபடுத்துவார். அப்படி ராமன் தசவருஷ சகசிராணி 10,000 வருஷங்களும் தசவருஷ சதானிச்ச 1000 வருஷங்களும் ஆக 11,000 வருஷம் ராஜ்யம் உபாசித்வா, ராஜ்யத்தை உபாசனம் செய்து ராஜ்யத்திற்கு பரிபாலனம் செய்து சேவை செய்து பிரம்மலோகம் பரபிரம்மத்தினுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு பிரயாசியதி திரும்பி எழுந்தருள்வார். பிரயாசியதி யா பிராபணே தாத்து பூர்வக யா பிராபணே, அதனால திரும்பி போறதுன்னு அர்த்தம். பிரயாணம்னு சொல்ற முடியும், அதனாலதான் பிரயாணம்னா யாத்திரை பண்றதுன்னு. பிரயாசியதி பிராபூர்வகமாக யா தாத்து திரும்பி எழுந்துள்ளுவார். கஹா பிரயாசியதி? ராமஹா பிரயாசியதி. ராமஹா கம் பிரயாசியதி? பிரம்மலோகம் பிரயாசியதி. ராமஹா பிரம்மலோகம் கிங் கிருத்வா பிரயாசியதி? உபாசித்வா பரிபால்ய சம்சேவ்ய. கம் உபாசித்வா? ராஜ்யம் உபாசித்வா. கியத்வர்ஷாணி? 11,000 வருஷாணி, अर्थात 10 सहस्राणि 10 शतानि च उपासित्वा राज्यम् उपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति. नियोक्ष्यति. कः नियोक्ष्यति? राघवः नियोक्ष्यति. कान् नियोक्ष्यति अथवा कं नियोक्ष्यति? चातुर्वर्ण्यं नियोक्ष्यति. चातुर्वर्ण्यं कुत्र नियोक्ष्यति? स्वे स्वे धर्मे नियोक्ष्यति. कुत्र? अस्मिन् लोके. अस्मिन् लोके चातुर्वर्ण्यं स्वे स्वे धर्मे नियोक्ष्यति राघवः. रामः 10 वर्षसहस्राणि 10 वर्षशतानि च राज्यम् उपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति.
பிரம்மலோகம் பிரம்மணஹா லோகம்னு சொல்லலாம். ஆனா பரபிரம்மத்தின் லோகம், பரபிரம்மணஹா லோகம்னு. ஆனா இது எல்லாமே பரபிரம்ம லோகம் தான் இது. அதனால பிரம்மைவ லோகம்னு சொன்னாலே தப்பு இல்லைன்னு தோன்றது. இந்த புத்தகத்துல பிரம்மணஹா லோகம்னு, அதாவது பரபிரம்மத்தின் லோகம். அதான் பெருமாளுக்கு ஒரிஜினல் பிளேஸ் ஸ்ரீவைகுண்டம் தான். அதனால பிரம்மணஹா லோகம், பரபிரம்மணஹா லோகம் அப்படின்னு. ராமோ ராஜ்யம் உபாசித்வா, ராமஹா ராஜ்யம் சந்தியில ராமோ ராஜ்யம் விசர்க சந்தி. வேற ஒன்றும் இந்த ஸ்லோகத்துல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது அன்வயம் சரியாச்சா? அடியேன் அன்வயம் சரியாயிடுச்சா? அடியனுக்கு ஒரு சந்தேகம். அடியன் அதாவது 11,000 வருஷம்ன்றது அந்த தச வருஷம், அந்த 10,000 வருஷம் பிளஸ் 1000, அதுதான் வந்து 11,000 வருஷம் சொல்றது அடியன். ஆமா ஆமா, அடியன் 10,000 வருஷம் அப்புறம் ஒரு 1000 வருஷம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வியாக்கியானத்துல இருக்கு, நான் அடுத்த வாரம் பார்த்து சொல்றேன். வியாக்கியானம் எதுக்கோசம் 11,000 சொன்னேன்னு இருக்கு. தனித்தனியா எதுக்கோசம் தனித்தனியா சொல்லணும்னு சாதாரணமா இது சேர்த்து சொன்னார். 11,000 உபாச சந்தத்துக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லாம வியாக்கியானத்துல ஏதோ விசேஷார்த்தம் இருக்கு நிச்சயமா. அது அடுத்த வாரம் பார்த்து சொல்றேன். தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானி சட்டத்துக்கு எதுக்கோசம் இந்த மாதிரி தனித்தனியா சொன்னார். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இதான் நான் நினைச்சதுதான். அதாவது உத்தரகாண்டத்துல சீதையோடு சேர்ந்து 10,000 வருஷமும் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் ஒரு 1000 வருஷம். உத்தரகாண்டத்துல சீதை மறுபடியும் பிரிஞ்சு போறாலும் இல்லையோ, சீதையை மறுபடியும் காட்டுக்கு தானே போயிடுறான். அதனால 11,000 வருஷம் சொன்னது சீதையோடு சேர்ந்து 10,000 வருஷம். அப்புறம் அந்த 10,000 வருஷம் வரைக்கும் சீதையோடு சேர்ந்து ராமன் ராஜ்யத்தை நல்லா பரிபாலனம் பண்ணி அப்புறம் கடைசியில ஒரு 1000 வருஷம் சீதை இல்லாம இருக்காரு. அதனாலதான் 11,000 வருஷம் தனித்தனியா சொன்னாருன்னு. அதான் இருக்கு. அடியன் சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அடியன் லவா அப்புறம் குஷாலாம் வந்து அந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தால இல்ல அப்படியே பிறந்தாங்க? இல்லையே, சீதை வந்து அந்தர்வர்த்தினி, அதாவது கர்ப்பிணியா இருக்கிற காட்டுக்கு போறா. சீதையோட சேர்ந்து 10,000 வருஷம் இருந்துட்டு அந்த அவ கர்ப்பிணியா இருக்கிற காட்டுக்கு போறா. அதனால 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் லவ குஷால் பிறந்தான்னு. நமக்கு வந்து இது எப்படி சொல்ல முடியும்? 10,000 வருஷம்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா கலியுகத்துல மனுஷியாளுடைய ஆயுசு குறைஞ்சுட்டே வரும். அதாவது கிருத்தயுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் மனுஷியாளுடைய ஆயுசு. அதனால போன யுகத்துல நிறைய பேர் நிறைய நாளா இருந்திருக்கான். கிருஷ்ணனே 120 வருஷம் இந்த லோகத்துல இருந்ததா கணக்கு. கிருஷ்ணன் அப்படிலாம் பார்த்தோம்னா இப்ப பாஷ்யக்காரர் 120 நிமிஷத்துல இருந்தார். இப்பெல்லாம் நாம இல்லையே, பாதி பேர் 70 வருஷம் இருந்தாலே பெருசு, 60 வருஷமே இப்போ கொண்டாடுறான். 60 வருஷம் இருந்தாலே பெருசுன்னு. அதனால அந்த காலத்துல அவ சக்தியிலே இருக்கும். திருமதி ஆழ்வார் 300-400 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்னு இருக்கு. நாதமுனிகள் அந்த மாதிரி தபஸ் ரொம்ப வருஷம் இருந்தான்னு இருக்கு, 300-400 வருஷங்கள். அதனால இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சாத்தியம். அதனால ராமன் இருந்தார், அவர் கூட எல்லா ஜனங்களும் இருந்தா, எல்லாரும் இருக்காட்டா கூட கூட இருக்கவாள் இருந்தா. அந்த காலத்து காலத்துக்கு இதெல்லாம் சகஜம் அந்த காலத்து அப்படின்னு சொல்லணும். அத்தனை வருஷ காலம் எல்லாம் இருந்தான்னு சொல்றதெல்லாம் சும்மா ஏதோ எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? அதனால இப்ப 11,000 வருஷம் தனியா பிரிச்சு சொன்னது
10,000 வருஷம் சீதையோடு கூட ஒரு 1000 வருஷம் தனியா சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் தனியா ஒரு 1000 வருஷம் அப்படின்னு. தசவருஷம் சாதுர் கேளு ஸ்ரீராமா சொல்லு, என்ன கேட்க சொல்லு. இல்ல சாமி, ஒன்னும் கேட்கறதுக்கு இல்ல, என்ன புரிஞ்சதுன்னு தான் சொன்னேன். புரிஞ்சுதுன்னு சொன்னியா? சந்தோஷம். யாரோ சொல்ற கேட்கறான்னு வச்சுட்டேன். சரி. சாதுர்வர்ணியஞ்ச லோகேஸ்மின்னே ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷ்யதி தசவர்ஷசஹஸ்ராணி தசவர்ஷசதானி ச ராமோ ராஜ்யமுபாசித்வா பிரம்மலோகம் கமிஷ்யதி. பிரம்மலோகம் பிரயாசியத்தின்னு ஒரு பாடம், பிரம்மலோகம் கமிஷ்யத்தின்னு ஒரு பாடம். உங்க புத்தகத்துல என்ன இருக்கு? பிரயாசிச்சுதான் இருக்கா? பிரம்மலோகம் கமிஷன் ஒரு பாடம் இருக்கு, அர்த்தம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இதுல இருந்து 97 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் 3 ஸ்லோகம் பலஸ்ருதி சொல்றது. இந்த ராமாயணத்தை வாசிச்சா என்ன பலன் கிடைக்கும்னு. இதம் பவித்திரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்விதம் எப்பட்டேத் ராமச்சரிதம் சர்வ பாபைஹி பிரமுச்சதேன்னு. இந்த பலஸ்ருதி சொல்றதுக்கு முன்னாடி நாம முதல் ஸ்லோகம் தானே படிச்சோம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். அதான முதல்ல படிச்சதே. ஹலோ, இந்த ஒரு ஸ்லோகம் தானே, அந்த ஒரு ஸ்லோகம் தானே படிச்சோம். அப்புறம் ஒண்ணும் அப்புறம் 2வது ஸ்லோகம் கோன்வஸ்டின் சாம்பிரதாய ஸ்லோகம் என்ன படிக்கல. அதுல இருந்து நேர 23வது ஸ்லோகமோ 24வது ஸ்லோகமோ ஒன்றும் இல்லையா? 21வது ஸ்லோகத்துல இருந்து பண்ணாடி. அப்புறம் 21வது ஸ்லோகம் தான் படிச்சோம் இல்லையா? 21வது ஸ்லோகம் உத்தர பாகத்துல இருந்து படிச்சோம். 19வது ஸ்லோகத்தோட உத்தர பாகத்துல இருந்து படிச்சோம். தமேவம் குணசம்பன்னம். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் சிரேஷ்டகுணேயுக்தம் பிரியம் தசரதஸ்துதம் பிரகிருதீனாம் ஹிதேயுக்தம் பிரகிருதேகாமியா எவ்வராஜ்யேன சஞ்யோக்தம் மைச்சத் பிரீத்யா மகேபதி. அதுல இருந்து நாம படிச்சோம். இப்ப அந்த 19வது ஸ்லோகத்துக்கு பூர்வ பாகம் வர இந்த ஸ்லோகத்துக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் படிக்கணும் இல்லையா? அதெல்லாம் நாம அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். சரியா? இப்ப இதுல ஒன்றும் சம்சயம் இல்லையே, முடிச்சிடலாமா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.